ஒரு பேலன்ஸ் மீல் தான் எடுக்கிறேன். டயட்ல தான் இருக்கேன். டயட் ஃபுட் தான் எடுத்துக்கிறேன். பட் ஆனா எனக்கு குறையல. எது டயட் ஃபுட்? மார்னிங் 2 சப்பாத்தி, நைட் 2 இட்லி, நடுவுல மத்தியானத்தில கொஞ்சம் 100 கிராம் ரைஸ் இதெல்லாம் வந்து டயட்டா? இது இருக்கும்போது எப்படி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்? நம்ம எக்சர்சைஸும் நம்மளால பண்ண முடியாது. வாக்கிங் மட்டும் தான் பண்ண முடியும். அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இது மட்டுமே நான் ஃபுட்டா எடுத்துக்கிறேன்னா எப்படி முடியும்? கண்டிப்பா முடியாது. இதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யணும்னா, அட்லீஸ்ட் ஒரு நேர சாப்பாடையாவது ஸ்கிப் பண்ணணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ஏற்கனவே உங்க உடம்புல ஃபேட் இருக்கு. அத தான் நீங்க எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி லூஸ் பண்ணா தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அத விட்டுட்டு நான் 2 இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னீங்கன்னா, அது கார்போஹைட்ரேட். அத தான் எனர்ஜியா ஆகுமே எனர்ஜி ஆக்கி உங்களுக்கு வந்து குடுக்குமே தவிர, உங்களோட ஃபேட் நீங்க ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்க ஃபேட்ட எப்படி நீங்க லாஸ் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் ஒரு நேரமா சாப்பாட ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு பசிக்க விடணும். பசிக்க விட்டு அதுக்கப்புறமேட்டு சாப்பிடுங்க. அப்படி எடுத்துக்கக்கூடிய உணவு என்னவா இருக்கணும்னா, சாதமாவோ, சப்பாத்தியாவோ, இட்லியாவோ இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா நீங்க எடுக்கக்கூடிய உணவுல ஒரு மோர் நீங்க குடிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மீல் மோரா நீங்க வச்சுக்கலாம். அதில சியா சீட் போட்டு குடிக்கலாம். இல்ல குக்கும்பர் ஜூஸா இருக்கலாம். இல்ல குக்கும்பர கட் பண்ணி நீங்க தயிர்ல போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லையா, ஹை புரோட்டீன் எடுக்கணுன்னும்போது சிக்கன் நீங்க எடுக்கலாம். பீனட்ஸ் எடுக்கலாம். ஆ நீங்க வந்து பாதாம் எடுத்துக்கலாம். இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் எடுக்கும்போது ஒரு 10 பாதாம் சாப்பிடும்போது அதில 70 கலோரிஸ் தான் இருக்கு. அதெல்லாம் நீங்க யோசிச்சு நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இந்த மாரி செலக்டிவா உங்க ஹெல்த்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம் உங்க டயட்ட. நானுமே இப்ப அப்படிதான் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 30 மினிட்ஸ், 45 மினிட்ஸ் வாக்கிங் பட் ஹை புரோட்டீன் பட் லோ கார்ப்.